புதனையே அதிபதியாக கொண்ட மிதுன ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. புத்திசாலித்தன அறிவு பேச்சு திறன் கொண்ட மிதுன ராசி நண்பர்களே, தகவல் தொடர்பு சரிங்க. கல்வி வணிகத்தில் கணக்கீட்டு திறன்களுக்கு உங்களுக்கு ஆர்வம் எப்போதும் இருக்கும். விரைவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்குங்க. மேலும் பேச்சு திறன் மிக்கவங்களே சொல்லலாம். புதிய விஷயங்களை எளிதில் கற்றுப்பீங்க. சமூகத்தில் எளிதில் பழகக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. மேலும் மிதுனராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா எல்லோரிடமும் பழகக்கூடிய நட்பு உணர்வு கொண்டவங்க. புத்திசாலித்தனம் வேகமான சிந்தனையோடு செயல்படுவீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வ உங்களுக்கு அதிகம் ஆர்வம் இருக்கும். பேச்சு திறன் பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. எளிதில் நண்பர்களை உருவாக்குவீங்க. அதே போல் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் அதிகம் சொல்லலாம். பல விஷயங்களில் ஒரே நேரத்தில் ஈடுபட விரும்புவீங்க. நகைச்சுவை உணர்வு சமூகத்துக்கு பார்த்தீங்கன்னா பழகக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகம். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பலவீனம் என்னென்னா, சில நேரத்தில் முடிவெடுப்பதில் குழப்பம் ஏற்படுவீங்க. மனநிலை விரைவாக மாறக்கூடியதாக இருப்பதால் சில நேரத்தில் ரொம்ப சங்கடங்களையும் சிக்கல்களையும் சண்டைகளையும் பார்த்திங்கன்னா எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் செலுத்துவது உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும். அவசரமாக முடிவெடுக்கக்கூடிய பழக்கம் இருப்பது இந்த நேரம் உங்களுக்கு பல பிரச்சனையை ஏற்படுத்தலாங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி கிரகமாக புதன் பகவானும் இருக்கிறாரு. நீங்கள் காற்று ராசியை சேர்ந்து இருப்பதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா ஊடகம் பத்திரிகை துறை சிறப்பாக இருக்குங்க. செய்தியாளர் தொகுப்பாளர் ஊடக உருவாக்குதல் போன்ற வேலைகளை செய்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் முடியும். மார்க்கெட்டிங் விளம்பரம் போன்ற துறைகளும் நல்லா இருக்குது. எழுத்து மற்றும் பதிப்பக துறையில் இருப்பீங்க. ஆசிரியர் பயிற்சியாளர் ஆலோசகர் போன்ற துறைகளில் சேர்ந்தவங்க தான் மிதுன ராசியினர் பணிபுரிவீங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரம் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த குருவினுடைய பேச்சு பார்த்திங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் மிதுன ராசியை சேர்ந்த நீங்கள் பார்த்திங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மிதுன ராசியில் நீங்கள் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அன்பானவங்களாக இருப்பீங்க. எப்போதும் எல்லோருக்கும் உதவக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்குது. எந்த காரியம் செய்தாலும் பிற நம்பும்படி செய்வீங்க. முதிர்ந்த ருசியோடு கூடிய உணவை உண்பீங்க. வாய்க்கு ருசியாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தாழ்வு முன்னேற்றம் இரண்டையும் ஒரே மாதிரியாக தான் எடுத்துப்பீங்க. உடல் வலிமை உங்ககிட்ட இருக்குது. எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வது அதில் வெற்றியும் பெறுவீங்க. மற்றவங்களுக்காக இறக்கப்படக்கூடிய நபர்னே சொல்லலாம். கம்பீரமான நடை கொண்ட மிதுனராசி நண்பர்களுக்கு பற்றினா இந்த நேரம் குருவினுடைய பெயர்ச்சி எப்படி அமைய போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த 26ஆம் தேதி மே மாதமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறியிருந்திருக்காரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறும் குரு பகவான் உங்களுடைய 5ஆம் பார்வையில் தொழிற்ஸ்தானத்துலேயும் 7ஆம் பார்வையில் பார்த்தீங்கன்னா அயன சைன போகஸ்தானத்தையும் 9வது பார்வையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்த்துருக்காரு. இதனால் குரு பகவான் பயிற்சியாகி உங்கள் தனவாக்கு ராசியில் இடம்பெற்றிருப்பதால் குருவின் பார்வை இந்த நேரம் உங்கள் ராசிகளின் வழியாக உங்கள் நற்பலன்களை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. குடும்பத்தில் பண தேவையினை அதிகரிக்கும். கையிருப்பு கரைவதோடு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகலாம். வீடு வாகன வகையில் உங்களுக்கு பராமரிப்பு செலவு கூடுதலாக ஏற்படும். வாகன பயணத்தில் மிதவேகத்தை பின்பற்றுவது நல்லது. புத்திரர் உங்களுடைய சிரமத்தை அறிந்து உதவி செய்ய முன் வருவாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு கண்டு பெருமிதம் கொள்வீங்க. கல்வி வேலை வாய்ப்பில் இந்த நேரம் முன்னுரிமை கிடைக்கும். ஆனால் பூர்வீக சொத்தில் கிடைக்கக்கூடிய வருமானம் முக்கிய தேவைகளை நிறைவேற்ற இந்த நேரத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். உடல்நலனில் அக்கறை காட்டுங்க. அலைச்சல் காரணமாக சோர்வு உங்களுக்கு அடிக்கடி உண்டாகலாம். சத்தான உணவும் முறையான ஓய்வு இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம். மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு சொத்தின் பேரில் கடன் பெறவோ சொத்துக்களை விற்கவோ நிர்பந்தமான சூழ்நிலை உருவாகும். மேலும் பிறர் பொருளை பாதுகாப்பது ஜாமீன் கொடுப்பது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. அதே போல் தொழில் சார்ந்த வகையில் தடைகளை எதிர்த்து போராட நேரிடும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை இந்த நேரம் யோசித்து செயல்படுவது நல்லது. சிலருக்கு விரும்பாத வீடு பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
தடைப்பட்டிருந்த திருமணமோ தடைப்பட்டிருந்த கல்வின்னு உங்களுக்கு இது நாள் வரை எந்தவித தடையாக இருந்தாலும் இந்த குருவின் பார்வையால் அதில் இருந்த காரியங்களுக்கு தடைகள் விலகி ஒன்று பின் ஒன்றாக சிறப்பாக உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அனைத்திலும் விரையன்னு எந்த காரியம் செய்தாலும் எது நல்லது நடக்கவில்லைன்னு நினைச்சு அங்கலாயப்படுவங்களுக்கு இந்த நேரம் நல்ல காலம் பிறந்துருச்சு. அதே போல கடுஞ்சொற்களை பேசுவதில் வல்லவரான நீங்கள் சற்று அதை குறைத்துக்கோங்க. இந்த நேரம் உங்கள் மதிப்பு உயரப்போகுது. அதனால் பேச்சில் ரொம்ப நிதானத்தையும் கவனமாக இருக்கணும். அவ்வப்போது வீட்டில் உள்ளவங்களோடு நினைத்து பாருங்க. நண்பர்களுக்கு தேவைதான் தைரியத்தை மற்றவருக்கு ஊட்டுவீங்க. ஆனால் உங்கள் அடிமனதில் சின்ன பயம் இந்த நேரம் இருந்துட்டு தான் இருக்கும். இனி அந்த பயம் இனி வேண்டாங்க. மேலும் படிப்பு சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. மற்றவருக்கு சொல்லி சொல்லி கொடுப்பது இருக்கட்டும். முதல்ல நீங்கள் இந்த நேரம் படித்து பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்துவது நல்லது. வீடு வாகனம் யோகா பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமைய போகுது. தாய் வழி உறவினரோடு இருந்து வந்த கசப்பு நீங்க. பிள்ளைங்க இல்லாதவங்க பாக்கியம் உண்டு. பிள்ளைங்க உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் அவங்க மேலே சின்ன சின்ன பயங்கள் கொண்டு இருக்க தான் வேண்டும். அவங்க மனசாட்சிக்கு பயன்படுறாங்க. உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகள் வரலாம். ரொம்ப கவனமாக இருக்குங்க. இந்த நேரம் தண்ணீர் அதிக அளவு பருகினா நல்லது. வாழ்க்கை துணியோடு இந்த நேரம் உருசல்கள் எழலாம். விட்டு கொடுத்து சென்றாலே குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். வாகனங்களை நீங்கள் கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வேகம் இந்த நேரத்தில் கூடவே கூடாது. ஒரு இடத்துக்கு நீங்கள் கிளம்பும் முன்னாடி சீக்கிரம் கிளம்புவது நல்லது. எந்த நேரமும் டென்ஷனாகவே இருக்காதீங்க. தந்தையாரோடு உறவு இந்த நேரம் பிரகாசிக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல எஃப்ஐஆர் கிடைக்குங்க. மேலும் சிலருக்கு அவார்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் எங்கு நீங்கள் முதலீடு செய்வது என்பதனை தங்குத ஆலோசகரிடம் தெரிஞ்சவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா விசாரித்து நீங்கள் செய்வது நல்லது. நீங்களாகவே இதிலும் இந்த நேரம் முயற்சி செய்து பார்க்க கூடாது. மேலும் வியாபாரிகள் லாபத்தை தக்க வைத்து கொள்ள விடாமுயற்சி தேவைப்படுது. அளவான உற்பத்தியில் சீரான லாபத்தை காண்பீங்க. வெளியூர் பயணத்தை ஆதாய நோக்கில் மட்டும் மேற்கொள்ள பாருங்க. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் நிதானத்தையோ கடின உழைப்போ பார்த்தீங்கன்னா பின்பற்றுவது ரொம்ப நல்லது. அதே போல் வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அரசு சரிங்க தனியார் துறையில் பணிபுரியவங்களும் இந்த நேரம் பணிகளின் தாமத நிலையை சந்திப்பீங்க. நிர்வாகத்தினருடைய குறிப்பார்த்து செயல்படுவது அவசியம். இல்லைன்னா மேலதிகாரியுடைய அச்சுறுத்தலுக்கு அதாவது பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளுடைய பார்த்திங்கன்னா பயத்துக்கு ஆளாக நேரிடும். எதிலோ கவனமாக செயல்படுங்க. நிலைமை சீராகும். சலுகை பெறுவதில் நிதானம் ரொம்ப முக்கியம். குடும்ப பெண்கள் சிக்கனத்தை பின்பற்றுவதால் கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்க முடியும். கணவருடைய அனுமதியின்றி பார்த்திங்கன்னா பிறரிட கடன் பெறாதீங்க. புத்திர பேரு வகையில் அனுகூலம் உண்டு. சுயதொழில் புரியக்கூடிய பெண்கள் அளவான உற்பத்தியோ சுமாரான விற்பனை நிலையுந்தான் உண்டாகும். அதே போல் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் மந்த நிலை நீங்க ஆரம்ப மேல்நிலை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பெற்றோரின் அறிவுரையை ஏற்பது இந்த நேரம் உங்கள் எதிர்கால நலனுக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லை, அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் போராட வேண்டியதாக இருக்கும். சமூக பணிகளை நிறைவேற்றுவதில் கால தாமதம் உண்டாகலாம். மேலும் மேலதிகாரிகளிடம் மோதல் போக்கை கைவிடுவது நல்லதுங்க. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி 2.5 வருடத்துக்கு ஒரு முறையோ, ராகு கேது பயிற்சி 18 மாதங்களுக்கு ஒரு முறைன்னு, குருவினுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா தற்போது 12 மாதங்களுக்கு ஒரு முறை நடந்திருக்கு. இந்த குருவினுடைய பயிற்சியால் பார்த்திங்கன்னா ஜூன் மாத 2ஆம் தேதியிலிருந்து கடக வீட்டுக்கு உச்ச குருவாக அமரக்கூடிய குரு பகவான் 3 மாதம் கழித்து சிம்ம வீட்டுக்கு செல்வார். அங்கு 3 மாதம் இருந்துட்டு மீண்டும் கடகத்துக்கு வருவார். இந்த அதிசார குரு பேச்சு இருந்தாலும் முதல்ல உச்சமோ பிறகு நட்பான நிலைன்னு வகையில் குரு பகவான் பெரும்பாலும் நன்மைகளை தர காத்திருக்காரு. அந்த வகையில் இந்த மிதுன ராசினருக்கு ராசியிலேயே குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சமடைந்திருக்காரு. பணவரவு இதனால் நன்றாக இருக்குங்க. நன்றாக சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாக போகுது. குரு கேதுன்னு 2ஆம் இடத்துல சேரும்போது உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியையும் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு உச்ச குரு பார்ப்பது மிகப்பெரிய மேன்மையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, இந்த நேரம் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு. பங்கு சந்தையில் சம்பாதிக்கக்கூடிய யோக அமைப்பு இருக்குது. உங்களை விட்டு போன பணம், ஏமாந்து போன பணம்னு
இழந்த பணத்தை மீட்டெடுக்கக்கூடிய யோகம் உண்டு. பணவரவு பொறுத்தவரை நன்றாக இருக்கு. வருமானம் இனி உயரும். கணவன் ஓரிடம், மனைவி ஓரிடம், குடும்ப வேறிடம்னு இருந்த நிலையெல்லாம் மாறி பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக வாழ்வீங்க. குடும்பத்தினர் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு. மனைவிக்கும் கணவனுக்கு இடமாற்றமும் கிடைக்கும். ஒரு இடத்துல சேர்ந்திருக்கக்கூடிய யோகமும் உண்டு. காதல் தோல்வி அடைந்தவங்களுக்கு புதிய காதல் மலருங்க. காதல் அமைப்பு நன்றாக இருக்கு. பிரபலமடைய வேண்டும் நினைச்சு முயற்சிப்பவங்களுக்கு இந்த நேரம் பிரபலமடையக்கூடிய யோக அமைப்பு உண்டு. பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சம்பள உயர்வு, பதவி உயர்வுன்னு கிடைக்கும். ஒரே இடத்துல 5-10 வருடம் இருந்தவங்களுக்கு கூட நல்ல மாற்றத்தோடு சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க. வருமானமும் இனி அதிகரிக்கும். பணவரவு பொருளாதாரம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கு. சிலருக்கு எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் தரப்போறாரு. 6, 8, 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு புதிய கடன்கள் கிடைக்கும். தொழில் முனைவோருக்கு நல்ல கடன் கிடைக்கும். 6ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கடன் அமைப்பு கிடைக்கும். அதன் மூலம் நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் பெறுவீங்க. திட்டமிட்டு இந்த நேரம் செய்யக்கூடிய காரியங்களை ஏற்றம் உண்டு. எடுத்த காரியத்தையில பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவீங்க. மேலும் மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையினுடைய ஆதரவோடு எதிலோ ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும். வரவேண்டிய பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். செயல் திறமை அதிகரிக்குங்க. தொழிலில் திறமை காண்பிப்பீங்க. உபத்தொழில் ஆர்வம் உண்டாகும். சொந்த பந்தங்களுடைய ஆதரவும் கிடைக்கும். அடுத்தபடியாக புனர்பூசம் 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு குரு பயிற்சி பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த காரியத்தை நடத்தி முடிக்கும். எதிலும் சாதகமான நிலையை உருவாக்கி தரும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா நல்லது. சுலபமாக முடித்து விடுன்னு நினைக்கக்கூடிய காரியம் கூட இந்த நேரம் சற்று தாமதமாகலாம். மனதில் இருந்து வந்த கவலை போக்கி நிம்மதி தரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமான பலனை தருங்க.